Hi viewers, இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல 14 சம் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, the Priya earned rupees 15,000 in first month. அப்ப எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கிறா? 15,000. Thereafter her salary increased by rupees 1,500 per year. அப்ப first year இந்த salary வாங்கினா next year எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1,500 increase ஆயிட்டே போகுது. Next, her expenses are rupees 13,000 during the first year. அப்ப இவ்வளவு சம்பளம் வாங்குறா, இவ்வளவு நம்மளுக்கு என்ன பண்றா? செலவு பண்றா. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்றா? 13,000 during the first year, and the expenses increased by rupees 900. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? நம்மளுக்கு 900. அப்ப இது மாதிரி நம்மளுக்கு ஒரு டேப்லோ காலம் போட்டா நம்மளுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். பாருங்க, how long will it take her to save? அப்ப என்ன கேக்குறாங்க? சேவிங்ஸ் எவ்வளவு பண்றா? இது இன்கம், இது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். இப்ப பண்றாங்க, இது ஃபர்ஸ்ட் இயர் இன்கம், இது ஃபர்ஸ்ட் இயர் இன்கம், இது ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் நம்மளுக்கு எவ்வளவு சேவ் பண்ணியிருப்பானா? இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்ப 15,000 இருந்து 13,000 சப்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு 2,000 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த சம் ஈஸியா புரியுக்காக நான் வந்து ஒரு டேபிள் காலமை போடுறேன். பாருங்க, இப்ப இது ஒரு டேபிள் காலம். ஃபர்ஸ்ட் 3 காலமா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன காலம் பிரிக்கிறோம்னா, yearly salary. Next, yearly expenses. Next, yearly saving. அப்ப இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்லி சேலரி ஃபில் பண்றேன். இயர்லி எவ்வளவு சம்பளம்? ஃபர்ஸ்ட் இயர் 15,000. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பெர் இயருக்கு? 1,500. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு வரும்போது பிளஸ் 1,500. அப்ப 1,500 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப எவ்வளவு ஆகும்? 16,500 ஆயிரும். நெக்ஸ்ட் இயர் வரும்போது திருப்பி ஒரு இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகும்? 1,000 பிளஸ் 1,500. அப்ப பிளஸ் 1,500 இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா இங்க என்ன ஆகும்? 18,000. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் சேலரி 15,000, செகண்ட் இயர் சேலரி 16,500, தேர்ட் இயர் சேலரி 18,000. நெக்ஸ்ட், இயர்லி எக்ஸ்பென்சஸ். அப்ப ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க? 13,000. அப்ப 13,000 எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறா? 900. அப்ப நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்றானா? பிளஸ் 900. அப்ப நம்ம இதோட 900 ஆட் பண்ணா நம்மளுக்கு 13,900. திருப்பி நெக்ஸ்ட் செகண்ட் இயர்ல இருந்து இருக்க எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது? 900. அப்ப இது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 14,800. இப்ப பாருங்க, நம்மளுக்கு சேவிங். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் சேவிங் நம்ம என்ன பண்ணுவோம்? சேலரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 15,000 13,000 சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2,000. நெக்ஸ்ட் 16,500ல இருந்து 13,900 நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0 6 பேலன்ஸ் 2. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 2,600. அப்ப நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் பண்ணா 3,200. இப்ப நம்மளுக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, how long will it take her to save rupees 20,000 per month? இதுதான் இந்த per monthல சேவ் பண்ணிட்டே வரா. அப்ப என்னது? 2,000, 2,600, 3,300. அப்ப இதே மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் சேர்ப்பான்னு சொல்றாங்க? அப்ப 20,000. அப்ப நம்மளுக்கு இது நம்மளுக்கு டேர்ம் 1. இது என்னன்னு சொல்லலாம்? டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. இது எத்தனாவது இயர்னு நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கேன் நான். TN எடுத்துக்கணும்.
அப்ப இது ஒரு ஏபி ஃபார்ம் ஆகுது பாருங்க 2000 2600 3200 பாருங்க எவ்ரி இயர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 600 யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிட்டே போறான இது வந்து ஏபி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சம் செய்யணும். இப்ப பாருங்க சேவிங் ஃபார் every year will be first என்ன கொடுத்திருக்காங்க எழுதுறேன் first 2000 next 2600 next எவ்வளவு 3200 and so on எவ்வளவு போகுது 20000. அப்ப நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது term 1 இது term 2 term 3 இது எனக்கு தெரியாதனால என்ன சொல்றேன் term n. இப்ப நம்மளுக்கு இது will form an AP. இது என்ன சொல்றோம் நம்மளுக்கு will form an AP. அப்ப AP நம்ம என்ன சொல்லலாம் A வேல்யூ சொல்ல முடியும். A வேல்யூ எவ்வளோ 2000. அப்ப D சொல்லலாம். D எப்படி கண்டுபிடிக்கணும் T2 minus T1. T2 minus T1. அப்ப T2 வேல்யூ எவ்வளோ 2600 minus 2000. அப்ப D is equal to 600. இப்ப இது என்ன சொல்லுவோம் Tn. அப்ப Tn is equal to 20,000. நம்மளுக்கு Tn ஃபார்முலா. அப்ப Tn நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு அசம்ப்ஷன் லெட் TNB nth year saving. நம்ம இதுக்கு n கண்டுபிடிக்கிறதுனா அப்ப 20th year saving ஆகுற அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப Tn க்கு நான் ஃபார்முலா A plus n minus 1 into D is equal to 20,000. இப்ப A வேல்யூ என்ன 2000 சப்ஸ்டிட் பண்ண போறோம் 2000 n minus 1 into D வேல்யூ என்ன 600 இந்த எவ்வளவு 20,000. ஃபர்ஸ்ட் இந்த 2000 அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப நமக்கு என்ன ஆகும் இங்க n minus 1 into 600 இந்த 2000 நமக்கு இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன் ஆகும். அப்ப 20,000 minus 2000. அப்ப next n minus 1 into 600 is equal to 20,000 2000 subtraction பண்ணா நமக்கு 18,000. next என்ன பண்ண போறேன்னு பாருங்க இந்த 600 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப 600 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். அப்ப n minus 1 is equal to 18,000 by 600. அப்ப 0 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு கேன்சல் பண்ணா எவ்வளவு 30. அப்ப n minus 1 is equal to 30. 1 அந்த பக்கம் வந்தா நமக்கு என்ன பிளஸ் ஆயிரும். அப்ப 31. அப்ப n is equal to எவ்வளவு வருது 31. அப்ப 31th year அப்ப 3 20,000 amount சேவ் பண்ணிருப்பா. அப்ப therefore answer 30 நமக்கு ஆன்சர் therefore 31 years will it take her to save 20,000. அப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க 31,000 நம்மளுக்கு will take her to save 20,000. அப்ப 31st year அப்ப 20,000 சேவ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த டேபிள் காலம் கண்டுபிடிச்சுக்கோங்க. இன்கம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கோங்க. இந்த ரெண்டையும் சப்ராக்டன்ட் பண்ணனால பாருங்க இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் 1500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இயர்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 900. அப்ப நம்மளுக்கு பிஃபோர் என்ன பண்ணும் ஒவ்வொரு இயருக்கு வந்து 6,500 ஆட் பண்ணா 16,500 வரும். இந்த 16,000 1,500 ஆட் பண்ணா இங்க 18,000. இப்ப எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்டிங் வந்து 13,000 எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றா பெர் இயருக்கு 900. அப்ப 900 இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு சேவிங் அமௌண்ட் கிடைக்குது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க 20th year சேவிங் அமௌண்ட் சேர்ப்பேன். அப்ப என்னது இது term 1 term 2 term 3 எக்ஸெட்ரா term n சொல்றோம். இது என்ன பண்ணது ஒரு ஏபி ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்து நம்ம n கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும்.